இதை பார்த்துட்ருக்கவங்க எத்தனை பேர் அனாயிட்டிங் பர்சனுங்கிறது எனக்கு தெரியல. பட் இது உங்களுக்கான வார்த்தை தான். நீங்கள் இந்நேரத்துக்கு எழும்பி பிரகாசிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்கிற விதமாகவோ ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலைன்னா 2வது வசனம் உங்களுக்காக தான், சுவிசேஷத்தை சொல்லலாம் நம்மளுக்கு ஐயோ தான். ஸோ இது காலம் கடைசி காலமாக இருக்குது. அந்த கலிஃபோர்னியாவில் நடந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த வைல்ட் ஃபயர்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்க. நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு வந்துச்சு. ஸோ அது நம்மளுடைய ஆண்டவர் வருகைக்கான ஒரு முத்திரை உடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் தெரியல என்னங்கிறது. பட் அவருடைய வருகை சமயமாக தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் தேதியிலேருந்து இந்நாள் வரைக்கும் அந்த காட்டுத்தீ பரவி அது இன்னும் இப்போ வரைக்கும் அணைக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரியது. நார்மல் இயற்கை சீற்றமாக இருந்தாலும் அது கடவுளோட அனுமதி இல்லாமல் வராது. ஏசப்பா அப்போ வருகைக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. நம்ம மற்றவங்கள ஆயத்தப்படுத்தணும். அதுதான் நம்மளுக்கான வேலை விழுந்த நம்மளுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ ஊழியத்தின் பாதையில் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஊழியத்தின் பாதையில் செயல்படக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், ஒரு வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அது கண்டிப்பாக யாரோ ஒரு இருதயத்தில். ஏன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்கு வழியே தெரியாமல் மரித்து போகிறது தான் வழின்லாம் சொல்லிட்டு அவங்க அப்படிலாம் கொஞ்சம் டிசைட்லாம் பண்ணி ஒரு குடும்பமே ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில் 5 பேர் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அங்கே செயல்படும். நம்ம அங்கே பேசலைனா கூட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். மற்றவங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஆண்டவரை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பார். நீங்கள் அனாயிட்டிங் பர்சனாக இருக்கும்போது உங்களுக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அனாயிட்டிங் பர்சன் இல்லைங்கிறனால நான் அதை சொல்ல வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. உங்கள் மேலேயும் அது விழுந்த கடமை தான். பட் அனாயிட்டிங் பர்சன் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் சூஸ் பண்ணி அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ நம்மளை ஆண்டவரை குறித்து ஆண்டவரை பற்றின நம்ம சித்தம் நம்ம நிறைவேற்றணும். அதுதான் நம்மளை குறித்து ஆண்டவர் வச்சுருக்க சித்தத்தை இந்த பூமியில் நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மளை மேலே விரும்புகிற விஷயமா இருக்குது. ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கான இது நம்மளோட முடிஞ்ச நம்ம எஃபர்ட் போடும்போது ஆண்டவர் பார்த்துப்பார். அதுக்கான பலனை நம்மளுக்கு கொடுப்பாரு. இது நீங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வார்னிங்காக எடுத்துக்கலாம். பட் என்னோட கடமை உங்களுக்கு சொல்ல. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க முன்னாடி அனாயிட்டிங் பர்சனாக இருக்கிறாங்க. பட் அவங்க பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவங்க இன்னும் எழும்பி பிரகாசிக்கலை, இந்நேரத்துக்கு அவங்க போய் சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பேர் ரிச்சப்பில் வந்திருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய எண்ணங்கள் வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி.